Hi friends, welcome to my channel. Science Go Tamila. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்க உடனுடனே பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு அளவீடுகளை பற்றி 4 வீடியோ பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பில் 2ஆம் பாடமான விசையும் இயக்கமும்ன்ற பாடத்தில் விசையை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விசையை 5 நான் இப்போ பிரிச்சுட்டு இருக்கிறேன். இழுத்தல், தள்ளுதல், காரணிகள், விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள், தொடுதலின் அடிப்படையில் வகைகள். இப்போ இழுத்தலுக்கு ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் தரலாம். இங்கே நான் இடம் இல்லாதனால நான் அதை அப்படியே விட்டுருக்கிறேன். கதவு இழுத்தல், மேசையை இழுத்தல், அது போல் போட்டுக்கலாம். தள்ளுதலுக்கு புத்தகத்தை தள்ளுதல், கதவை தள்ளுதல், அது போல் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து காரணிகள். காரணிகளை 2ஆக பிரிக்கிறோம். உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள். உயிருள்ள காரணிகள் என்பது உயிருள்ள மனிதன், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள். மேலும் கூட நம்ம பாக்டீரியா, வைரஸ் அப்படின்னு இதில் சேர்த்திக்கலாம். அதே போல் உயிரற்ற காரணிகள். உயிரற்ற காரணிகள் நிறைய இருக்குது. இங்கே இடம் பத்தாததுனால நான் 4 மட்டும் கொடுக்குறேன். உங்களுடைய மைண்டுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். காற்று, சூரியன், நீர், மழை. அடுத்ததாக விசை 2ஆக பிரிக்கலாம். அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். தொடு விசை, தொடா விசை. தொடு விசைனா பொருளோட ஏதாவது ஒரு பொருள் அல்லது உயிருள்ள காரணியோ உயிரற்ற காரணியோ தொடுதலை ஏற்படுத்தி அந்த விசை ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா அதை தொடு விசை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக பந்தினை உதைக்கும் போது நம் கால் பந்தை உதைக்குது, தொடுது. புல் அசைதல். புல் அசையும் போது காற்று புல்லை தொடுறதுனால அது அசைகிறது. நீர் இறைத்தல். மனிதன் நீர் இறைக்கும் போது கயிறை பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. அதுபோல் தொடு விசையினால் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இங்கே நான் 3 உதாரணங்கள் தந்திருக்கிறேன். அடுத்தது தொடாவிசை. தொடாவிசை என்பது ஒரு பொருளோடு மற்ற ஒரு பொருள் தொடர்பு இல்லாமலேயே அந்த செயல் நடைபெறும். காந்த விசை, அதாவது இரும்புக்கு அருகில் காந்தத்தை கொண்டு போகும்போது அந்த காந்த விசையின் காரணமாக அந்த காந்த பொருள்கள் ஈர்க்கப்படுகிறது. அதே போல் புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசையை மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுகிறது. அதாவது மரத்திலிருந்து தேங்காய் விழுதல், மரத்திலிருந்து பழம் விழுதல், அல்லது மேலிருந்து போடுற ஒரு பொருள். இது போல் நிறைய உதாரணங்கள் நம்ம கொடுக்கலாம். இது அடுத்து விசை ஏற்படுத்தும் மாற்றங்கள். விசை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின் போது அதை 5ஆக பிரிச்சுக்கலாம். இயங்கும் நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு மாற்றுதல். இந்த விசையால் ஒரு பொருள் இயங்கி கொண்டிருந்தால் அது ஓய்வு நிலைக்கு மாறும். உதாரணமாக ஒரு பேருந்து போயிட்டே இருக்குது. வேகத்தடையை அழுத்தும் போது அந்த பேருந்து நிற்கிறது. இதை தான் இயங்கும் நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு மாறுகிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம். வடிவத்தை மாற்றுதல். சப்பாத்தி மாவை பிசையும் போது அதனுடைய வடிவம் மாறுகிறது. திசையை மாற்றுதல் ஒரு கிரிக்கெட் பேட்டால் ஒரு பந்து அடிக்கும்போது அதனுடைய திசை மாற்றப்படுகிறது. வேகத்தை மாற்றுவதற்கு ஒரு வண்டியை பிரேக் பிடிக்கும்போது அதனுடைய வேகம் மாறுகிறது. ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுவதற்கு உதாரணமாக ஒரு நிலையாக நின்று கொண்டிருக்கிற ஒரு வண்டியை நம்ம கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை மூவ் பண்ணும்போது அது ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு மாறுகிறது. இதுபோல் விசை ஏற்படுத்தும் மாற்றங்களை நம்ம 5ஆக பிரித்து அதுக்கு ஒரு உதாரணங்களை கொடுக்கலாம். இதை தனித்தனி மைண்ட் மேப்பாகவும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றுத்துலேயே போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் பிரித்து கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் விசையை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இயக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ வேறு மைண்ட் மேப் ஏதாவது தேவைப்பட்டாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.